அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒருவேளை சீக்கிரத்தில் இனி வருகிற மாதத்துல, மார்ச் மாதத்துல லெந்து காலங்கள் அனுசரிக்கப்படும். சிலருக்கு லெந்து காலங்கள் மாத்திரம்தான் அந்த வசனங்களாக காணப்படும். இல்லை இல்லை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அழைப்பு என்னவென்றால், நாம் நம்மையே வெறுத்து ஆண்டவருக்கு பின்பாக வர வேண்டும் என்பதுதான். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அப்படின்னு சொல்றார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும், தன் சிலுவையை எடுக்க வேண்டும், அப்புறம் என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேர் நாம் இயேசுவை முன்மாதிரியாக வைத்து நாம் பின்பற்றி சொல்லுகிறோம் என்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களிலும் மிக மிக குறைவானவர்களே நாம் இந்த வசனத்துக்கு தன்னை விட்டு கொடுத்து நடக்கிறவர்களாக காணப்படுவோம். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னதுல பவுலை போல யாரும் இல்லை. அவர் மட்டும்தான் சொல்றார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இயேசு நமக்கு கொடுத்த அழைப்பும் அப்படித்தான், தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதே போல ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, தன்னைத்தான் வெறுத்து அப்படி சொல்லும்போது நாம் வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது அங்கே இது யாருக்கு இந்த பதில் சொல்றாருன்னு சொன்னா, இங்கே பேதுரு கிட்ட சொல்லுவார். பேதுரு என்ன சொல்லுவார்னா, இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தின் மூலமா பாடுகள் மூலமாக மரிக்க போகிறதெல்லாம் சொன்ன உடனே, இது உமக்கு நேரிடக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு பேதுரு இயேசு தனியா கூட்டு போய் கடிந்து கொள்வார். நீங்க அந்த வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். கடிந்து கொள்வார். கடிந்து கொண்ட உடனே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஆண்டவராய் இயேசுக்கு திரும்பி பார்த்தார், நீ எனக்கு இடரலா இருக்கிற, நீ தேவனுக்கு ஏற்ற விதமாக சிந்திக்காமல் மனசுக்கு ஏற்ற விதமாக சிந்திக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரை பேதுருவை ஒரு கடிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். கடிந்து கொண்டுட்டு தான் அவர் சொல்லார், ஒருத்தவன் என்னை பின்பற்றணும் அப்படின்னா தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுகிறது. பேதுரு திரும்ப மறுபடியும் கேட்கிறார் ஒரு இடத்துல, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள, அதாவது 19:24 வாசிங்கன்னா அதுக்கு ஒரு பதில் கொடுப்பாரு. 16:24 அப்படியே 19:24 வந்தீங்கன்னா, மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்படின்னு உடனே பேதுரு பின்னாடி கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அப்போ 26 வாசிக்கிறோம், இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதான், தேவனால் எல்லாம் கூடும் என்றார். 27 பேதுரு கேட்கிறார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு சொல்றாங்க, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமார் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தை வீற்றிருக்கும் பொழுது என்னை பின்பற்ற நீங்களும், அப்போ என்னை பின்பற்றின நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்கிறாரு. அதுல சொல்றாரு பாருங்க, மகிமையுள்ள சிங்காசனத்தை வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றி நீங்களும் இஸ்ரவேலில் 12 கோத்திரங்களையும் நியாயத்திற்குள்ளாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே பார்க்கிறோம், அப்ப தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறவன்னு சொல்லும்போது இதெல்லாம் சொல்றாரு. ஒருவேளை இது கேட்கறதுக்கு கடினமான உபதேசம். இயேசு கூட அப்படித்தான் விட்டுட்டு போயிட்டாங்க. நிறைய பேர் இந்த உபதேசம் கடினமானது அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாங்க. ஆண்டவர் சொன்ன உபதேசத்தை சரியா கவனிக்காததுனால, சரியா புரிந்து கொள்ளாததுனால வரக்கூடிய சில பிரச்சனைகள். ஆனால் இயேசு அதை தெளிவா தான் சொன்னார். அவர் சொல்றது நம்ம புரிந்து கொள்ளுகிறதுல பிரச்சனை இருக்கு, நம்முடைய ஆவிக்குரிய நிலையில பிரச்சனை இருக்கு, இன்னைக்கு போதிக்கிறவர்களுடைய நிலைகள்ல பிரச்சனைகள் இருக்கிறது. ஆகவே தான் நிறைய பேர்ல சத்தியத்தை தெளிவா புரிந்து கொள்ள முடியல, சரியா தியானிக்க முடியல, சரியா பின்பற்ற முடியல. இங்க ஆண்டவர் சொல்றாரு, அப்போ மறுஜன்ம காலத்துல தானா அப்படின்னு சொன்னா
இல்ல 29ஆம் வசனம் சொல்ற, என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நீங்கள் நிலங்களையாவது விட்டவனவனும் அவன் நூறத்தனையாய் அடைந்து. இந்த நூறத்தனையா அடையிறது இங்க ஆண்டவர் இந்த பூமிக்குள்ளேயும் கொடுக்கிறாரு. கொடுத்து நித்திய ஜீவனையும் சுதந்திரத்துக் கொள்வார்னா நித்திய வாழ்க்கையும் தர்றாரு. அப்போ ஆண்டருடைய ராஜ்யத்து நிமித்தம் இழக்கிற மனசு ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேருடைய மனநிலை எப்படி இருக்கும்னு கேட்டா, இந்த உலகத்தை விடுறதுக்கு மனசே வராது. நீங்க பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்லேருந்தே நீங்க பாத்தீங்கன்னா உலகம் வந்து அவங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. இந்த வேர்ல்டு என்பது இன்னைக்கு இருக்கிற வரக்கூடிய இன்னைக்கு காலகட்டங்களில் தான் இன்னைக்கு இருக்கிற ஊழியர்கள் உலக பொருளாசைகளை அதிகமாக தூண்டி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே நம்ம பார்க்கிறோம், நம்ம பரிசுத்தவான்கள் முன்னோர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, முற்பிதாக்கள் எல்லாம் அவர்களுக்கு இல்லாமையில் வந்தார்கள், அவர்கள் நிறைவாய் பெற்றார்கள். பெற்ற நிறைவானவைகளை அவர்கள் பேசாமல் அவர்கள் நிறைவானவரையே பேசினார்கள். அவர் நிறைவானவரோட கூட இருக்க விரும்பினார்கள், நிறைவானவைகளை அல்ல. அதனாலதான் தாவீதால பாருங்க, மிகப்பெரிய ஒரு கொள்ளை பொருளை சிக்லாக்ல இருந்து அடிச்சு கொண்டு வர்றாரு. ஏன்னு சொன்னா கூட இருந்த அத்தனை பேரும் ஓடி போயிட்டாங்க, 600 பேரும் ஓடி போயிட்டாங்க. 600 பேருமே வந்து தாவீதை கொள்றதுக்கு தான் இருந்தாங்களோ ஒழிய தாவீதுக்கு சப்போர்ட்டா நிக்கல. அப்படி இருக்கும்போது ஆண்டவரை சார்ந்து கொண்டார். தன்னை திடப்படுத்தின ஆண்டவரை சார்ந்து கொண்டு எல்லா கொள்ளை பொருளும் வருது. கொள்ளை பொருள் போன இடத்துல அவன் கொள்ளை அடிச்சு வச்ச எல்லாத்தையுமே திருப்பிட்டு வர்றாரு. திருப்பிட்டு வந்து பாருங்க, அந்த மனுஷனுக்கு பொருளாசை இல்லை என்பதை, உலக ஆசை உலக மேன்மை இருந்தால், அதாவது சங்கீதக்காரனாகிய தாவீது அவர் வந்து பெரிதா கொள்ளலன்னு சொல்றதுக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளம். அது இருக்கிறத எல்லாத்தையும் பங்கிட்டு கொடுக்குறாரு. கூட இருக்க 200 பேர் சொல்றானுங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுக்க கூடாது, அவங்களுக்கு அவங்க மனைவி பிள்ளைகளை மட்டும் கொடுங்க அப்படின்னு. இல்லை அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் பாகம் பிரித்து கொடுக்குறாரு. கொண்டு வந்ததுல அவர் எங்கெல்லாம் சுற்றி திரிந்தாரோ, அவர் கஷ்டப்பட்ட காலத்துல யாரெல்லாம் உதவி எல்லாருக்கும் அவர் அனுப்பி வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல நீங்கள் ஆபிரகாமுடைய காரியங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அதுதான் நீங்க பார்க்க முடியும். எல்லாருமே பழைய பரிசுத்தவான்களுடைய மனநிலைமைகள் எல்லாம் அப்படித்தான் இருந்தது. எங்கேயுமே தன்னை வந்து உலகத்தை ஒரு பெரிய மேன்மையா அப்படி பேசினாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் இன்றைய காலகட்டங்கள்ல அதாவது தன்னை மிகப்பெரிய சக்தியாக மிகப்பெரிய ஊழியக்காரர்களாக தன்னை காண்பித்துக் கொள்ளுகிறவர்களே உலகம்தான் பெருசு அப்படின்ற மாதிரி பேசுறதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கு அப்படிப்பட்டவைகளை தான் ஜனங்களும் பின்பற்றுகிறார்கள். நமக்கும் வந்து இன்னைக்கு உலக மனுஷனுக்கு வித்தியாசமே இல்லை. உலக மனுஷனும் அப்படித்தான் இருக்கிறான். இன்னைக்கு தேவனை அறிந்திருக்கிறேன் சொல்லுவோம், அப்படித்தான் இருக்கிறார்கள். அதுதான் பெரிய மேன்மையா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா பழைய பரிசுத்தவான்களுடைய பாடல்களை நீங்க கவனிச்சு பாருங்க. அவங்க பாருங்க, திரண்டாஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் எல்லாம் மிக இருப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை யாவும் அற்புமே, எல்லாமே ஒண்ணும் கிடையாது அப்படின்ற மனநிலைமையில பழைய பரிசுத்தவான்கள் அப்படிதான் பாடினாங்க. அவங்க உண்மையா கர்த்தரோடு இசைந்தது. இன்னைக்கு இருக்கிறவங்க பாட்டு போடுறாங்க, ஆண்டவர் நான் வெறும் கையா வந்த 2 பரிவாரம் வாங்கினேன், அப்புறம் திருப்ப ஓடி போனேன் ஓடி போயிடுறாங்க. அப்படி கிடையாது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. நாம் உலகத்திலிருந்து வேறு பிரிச்சு எடுத்திருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, ஒருத்தவன் என்னை பின்பற்றி வர விரும்புகிறானா அவன் எப்படி இருக்கணும் அப்படின்றத அவர் சொல்றாரு. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றணும். அப்ப இங்கே சொல்றாரு, என் நாமத்து நிமித்தம் 29 சொல்றாரு, என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இதை சொன்னார்ன்றத சொல்றேன் கவனிங்க. என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது, எந்த வீடும் நம்ம கூட எப்பொழுதும் இருக்க போறது கிடையாது. நம்மளே கட்டினா கூட, நம்ம இந்த உலகத்துல ஆண்டவர் பெரிய வீடை கொடுத்தா கூட அந்த வீட்டுக்குள்ளே எப்பயுமே இருக்க முடியாது. வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருந்தாலும் வேற மாதிரி பிரச்சனை. அடுத்து சகோதரர்கள் எப்பொழுது நம்மோடு கூட இருக்க போறது கிடையாது. சகோதரிகளையாவது அவர்களும் எப்பொழுது நம்ம கூட இருக்க போறது. சகோதரர் இருப்பாருன்னா நம்ம கூட வளரும்போது வளருவாங்க, அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்க குடும்பம் அவங்கள்ட்ட அப்படி போயிடுவாங்க. அது மாத்திரமல்ல, இது நிலையில்லாத உலகம், எப்பொழுது வேண்டாலும் நம்ம விட்டு கடந்து போகலாம். சகோதரிகளும் பாருங்க, நம்ம இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம், அவங்க நம்ம கூட இருக்க போறது கிடையாது. நம்ம ஆண்டவராய் இயேசுவின் நாமத்து அப்போ சில நேரங்களில் இதெல்லாம் பிடிச்சி வச்சு உட்கார்ந்துருப்போம். ஆனா இதெல்லாம் எதுவுமே நிலையில்லாதது என்பதற்காக தான் அதை சொல்லுகிறார். இதையெல்லாம் நிலையில்லாததான். இதை நீ விட்டுட்டு இதற்காக நீ ஸ்ட்ராங்கா போய் அதில் நின்று உட்கார்ந்துருக்க தகப்பனையாவது தாயாவது ஒரு காலங்கள் வரும்பொழுது நம்மை விட்டு அவர்கள் கடந்து போய் விடுவார்கள். மனைவியானவளும் எல்லா நேரம் அப்படியே நம்முடைய கடைசி நிமிஷம் எல்லா நேரங்களிலும் இருக்க போறதெல்லாம் கிடையாது. வேதாமத்துல பார்க்கிறோம், யோபனுடைய மனைவி கடைசியில சொல்றா, இன்னும் உடைய உத்தமத்துல இருப்பது என்ன, தேவனை தூசித்து ஜீவனை நீ செத்து போகும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மனைவியுடைய சூழ்நிலைகள் வருகிறது.
பார்க்கிறோம். நிறைய காரியங்கள்ல நம்ம பிரச்சனைகளை பார்க்கிறோம். விட்டவன் எவனோ அப்படின்ற நிலங்களையாவது, இந்த நிலங்கள் எல்லாம் நம்ம கூட வரப்போறது, இதெல்லாம் ஒரு நாள் அக்கினிக்கிறே. இதுல சொல்லப்பட்ட இது அத்தனை காரியங்களும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்க போகிற ஒன்று கிடையவே கிடையாது என்பதனாலதான் சொல்றாரு, இதையெல்லாம் விட்டவன் எவனோ அவன் இந்த பூமியில நூறத்தனை அதையும் அந்த நிலையில்லாததையே எனக்காக நீ எல்லாத்தையுமே விட தியாகம் பண்ண நீ ரெடின்னு சொன்னா இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில இதை நிறைய பெற்று சிலர் பாருங்க, தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய இது நிமித்தம் ஆண்டுடைய ராஜ்யத்துடைய காரியங்களுக்காக வர அல்லது மற்ற காரியங்களை செய்வதற்கு அவர்களுக்கு மனமே வராது. எதுனா ஆண்டவரை விட தேவ ராஜ்யத்தை விட இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்ப்போம். நம்ம ஒரு பாட்டு கூட நம்ம பாடுவோம், சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னேன்னு சொல்லி. அவருடைய காரியங்கள்ல பாருங்க, அவர் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் அங்க கொன்று போடுகிறார்கள். அதற்கு அப்போதான் அந்த பாட்டை அவர் பாடினார், அதை எழுதினார், அதை ஏற்றினார் என்கிற ஒரு வரலாற்று காரியங்களை கூட நம்ம பார்க்கிறோம். இந்த காலத்துல இந்த உலகத்துல எப்படி வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே நிலையானது கிடையாது, எதுவுமே நிலையில்லாதது. நிலையில்லாததை நம்பிக்கொண்டு நம்ம நிலையானதை விட்டு விட்டு போகும் பொழுது நிலையில்லாதது என்னைக்குமே நிலை இல்லாம தான் போக போகுது. நிலையானதை இழந்து விடக்கூடாது. ஆனால் நிலையானது நமக்கு முக்கியமானது. அதான் சொல்றாரு, அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு நான் நூறத்தனையை அந்த பூமியில தந்து நித்திய ஜீவனை அவன் சுதந்திரித்துக் கொள்வான். இன்னைக்கு நிலை இல்லாததுக்காக ரொம்ப கவலைப்பட்டு நிலையானதை இழந்து போய் விடுகிறோம். ஒரு மனநிலை நமக்கு வரணும். கிறிஸ்துவ வாழ்க்கை இதெல்லாம் நிலை இல்லாதது. இது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். இன்னைக்கு நம்ம பேர்ல இருக்கும், நாளைக்கு இன்னொருத்தர் பேர்ல அந்த சொத்து எழுதப்படும். இன்றைக்கு நம்மோடு கூட இருப்பார்கள், நாளைக்கு வேறொரு ஆள் பக்கம் போயிடுவாங்க. பாருங்க, எனக்கு ரொம்ப ஒரு பெரிய பிரமிக்கத்தக்க காரியம் என்னன்னா, தாவீதோடு கூட யோவாப்னு ஒருத்தர் இருந்தான். பாருங்க, கடைசி வரை இருக்கிற மாதிரி தான் லாஸ்ட் நேரத்துல டக்குன்னு அதானியா பக்கத்துல ஓடி போயிடுவான். பாருங்க, எனக்கு கூட கொஞ்சம் யோசனையா இருக்குது. ஃபர்ஸ்ட் வாசிக்கும் போது இந்த யோவாபு பாருங்க, தான் தாவீதை விட்டு போயிடக்கூடாது என்பதற்காகவே நல்ல ஒரு அப்னரை கூட கொண்டு போடுவான். நான் ஒரு பக்கத்துல பரவாயில்ல தாவீதோட கூட நிக்கணும்ன்ற அந்த வாஞ்சையில யாரையும் கிட்ட நெருங்காம பாத்துக்கிறான். ஆனா கடைசியில அந்த யோவாவும் கூட தாவீதற்கு எதிர் தன்னுடைய அதானியா என்று சொல்லக்கூடியவனோடு கூட போய் சேர்ந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்கள் இந்த உலகத்துல எந்த ஒன்றும் நிலை இல்லாதது. நிலையானவர் அவர் ஒருவரே. நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியா நாம் அவரையே பின்பற்றுகொள்ளா இருப்போம். இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்காக அதை சார்ந்தல்ல, ஆண்டவரை சார்ந்து நாம் வாழ்வோம். ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் நம்ம சொல்லுவோம். ஏதாவது ஒண்ணு கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கல, உடனே ஆண்டவரை உதறி தள்ளாதீங்க, அப்படி பேசாதீங்க. உங்களுடைய வாழ்க்கை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் சில நேரங்கள் நம்ம சோதிச்சு பார்ப்பாரு, உலகத்தை பெருசா வைக்கிறானா அல்லது என்ன முன்னாடி நிற்கிறானா நிறுத்துறானா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நிறைய காரியங்கள் நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம், நாம் அப்படியே பலவீனப்பட்டு விடுகிறோம். கர்த்தருக்கு இல்லை, அழிந்து போகிறவைகள் மேல் நம்முடைய கண்களை பறக்க விட வேண்டாம். அழியாத நித்திய தேவனை சார்ந்திருப்போம். இந்த உலகத்துல எந்த ஒன்றும் நமக்கு நிலையானது கிடையாது. பூமி நிலையானது கிடையாது. இந்த உலகத்துல நம்ம கட்டுற வீடு நிலையானது கிடையாது. நம்மோடு கூட பிறந்தவர்கள் நிலையானவர்கள் கிடையாது. நம்மை பெற்றெடுத்தவர் நிலையானவர்கள் அல்ல. நமக்கு வாழ்க்கைப்பட்டு வந்த மனைவி நிலையானவர்கள், நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற பிள்ளைகளும் நிலையானவர்கள் அல்ல. ஆண்டவரே நமக்கு நிலையானவர். நித்திய ஜீவன் ஒன்றே நிலையானது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாம் காணப்படும்படிக்கு அவங்க ஆத்மா. அதனால தான் பழைய ஏற்பாட்டிலே சொன்னாரு, தகப்பனுடைய ஆத்மா பாவம் செய்தா தகப்பனுடைய ஆத்மாவுக்கு தண்டனை உண்டு. அப்ப பாவம் செய்கிற ஆத்மாவே, எசேக்கியேல்ல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா சொல்ற, பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும், பிள்ளை அதை செய்யல அப்படின்னு சொன்னா பிள்ளை அதுக்கெல்லாம் நீங்களாக்கி ரசிக்கப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கு.